ரோமரின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்துக்கு நேரக்கண்களை திருப்புவோமேனா 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். துர்ச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. அநேக நேரம் பிசாசினுடைய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் நம்ம என்ன செய்கிறோம்? உணவு கொடுக்கிறோம். we are feeding the devil. எப்படி கெட்ட எண்ணங்கள் சிந்தனைகள் வரும்போது அப்பால் இப்போ சாத்தானே என்று சொல்லி விரட்டி இயேசுவே உங்களை போல என்ன மாற்றுங்க ஆண்டவர்னு சொல்லி ஒப்பு கொடுக்கணும். ஆனால் அநேக நேரங்களில் நம்ம சிந்தனைகளில் பாவம் செய்வதற்கு விட்டு கொடுத்து விடுகிறோம். பொய் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சூழ்நிலைக்கு தக்கதை போல நம்ம பொய் சொல்லி விடுகிறோம். இப்படி அநேக காரியங்களில் துர்ச்சைகளுக்கு இடமாக உடலை நம்ம என்ன செஞ்சிடறோம்? விட்டு கொடுத்துக்கிறோம். we are feeding the devil. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒருவேளை பிசாசுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்திருக்கிறோமோ, அதில் நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை ஆண்டவருக்கு கொடுக்காம, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்காம, ஒருவேளை நீங்களும் நானும் பிசாசுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோமோ, ஆண்டவர் இயேசு நம்மோடு விட தெளிவாய் பேசும்படியாக விரும்புகிறார். இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. கீழ்ப்படியுங்கள், ஒப்புக்கொடுங்கள், இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள். மாமிசத்திற்கு, பொல்லாத பிசாசனுடைய காரியங்களுக்கு உணவளிக்கும் வண்ணமாக இடம் கொடுத்து விடாதிருங்கள். ஆவி ஆத்துமா சரீரத்தில் இடம் கொடுத்து விடாதிருங்கள். இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள். இயேசுவை தரித்துக் கொள்வோம், ஏன்னா நமக்கு விடுதலை உண்டு.